மூன்று கேள்விகள் பை லியோ டால்ஸ்டாய். ஒரு சமயம் ஒரு அரசனுக்கு இது நேர்ந்தது. எதை தொடங்குவதற்கும் சரியான நேரம் எது? எதை கேட்பதற்கும் உரிய சரியான மனிதன் யார்? அதைவிட முக்கியமாக எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை எழுந்தது. இந்த எண்ணம் அவனுள் எழுந்ததும் அதை நாடெங்கும் அறிவிக்க செய்து, எந்த செயலுக்கும் சரியான நேரம், யார் மிக அவசியமான மனிதர்கள், எந்த செயலுக்கும் முக்கியமாக செய்ய வேண்டியது, இவற்றை யார் ஒருவர் தனக்கு சரியாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என்று அறிவித்தான். கற்றுணர்ந்த பலரும் அரசனிடம் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னார்கள். முதலாவது கேள்விக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அதன்படி கண்டிப்புடன் செயல்படுவதே எந்த செயலையும் செய்வதற்கு உரிய சரியான நேரம் என்று சிலர் சொன்னார்கள். அவ்வாறு செய்யும் போதே ஒவ்வொன்றையும் அதற்கான சரியான நேரத்தில் செய்ய முடியும் என்றனர் அவர்கள். ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் உரிய சரியான நேரத்தை முன்கூட்டியே முடிவு செய்வது முடியாத காரியம் என்று சிலர் தெரிவித்தனர். அதற்காக சரியான நேரத்திற்காக காத்திருக்காமல் அனைத்தையும் பின்தொடர்ந்து சென்று எது மிக முக்கியமோ அதை செய்ய வேண்டும் என்றார்கள் அவர்கள். சிலர் அரசன் என்னதான் கவனத்துடன் இருந்தாலும் தனி ஒரு மனிதனால் ஒரு செயலுக்கான சரியான நேரத்தை முடிவு செய்ய முடியாது என்பதால் மந்திரிகள் சபையே அரசனுக்கு சரியான நேரத்தை குறித்து சொல்ல முடியும் என்றனர். ஆனால் சில விஷயங்களை மந்திரிகள் சபையின் முடிவுக்காக காக்க வைக்க முடியாது என்பதால் அதை செய்வதா வேண்டாமா என்பதை உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்றனர். அதற்காக முன்னதாகவே என்ன நடக்கும் என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். மந்திரவாதிகள் மட்டுமே முன்கூட்டி அறிய முடியும் என்பதால் செயலின் சரியான நேரத்தை முடிவு செய்ய மந்திரவாதியை அணுக வேண்டும் என்றார்கள் அவர்கள். இப்படியாகவே இரண்டாவது கேள்விக்கும் பலவிதமான பதில்களை அவர்கள் சொன்னார்கள். அரசனுக்கு மிக முக்கியமானவர்கள் மந்திரிகள், பாதிரியார்கள், மருத்துவர்கள் என்று சிலர் சொல்ல, வேறு சிலர் ஒரு அரசனுக்கு வீரர்களே அவசியம் என்றார்கள். மூன்றாவது கேள்விக்கு சிலர் அறிவியல்தான் உலகத்திற்கு அவசிய தேவை என்றனர். வேறு சிலரோ போர்த்திறனே முக்கியம் என்று சொல்ல, பிறர் மதம் சம்பந்தமான வழிபாடே அவசியம் என்றனர். இப்படியாக அனைத்து பதில்களும் வேறு வேறாக இருக்கவே அரசன் யாருடைய பதிலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தும் அவன் அந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிக்க விரும்பி தனது ஞானத்தால் பரவலாக புகழ்பெற்ற துறவி ஒருவரை ஆலோசிக்க முடிவு செய்தான். அந்த துறவி கானகத்தில் வசித்து வந்தார். அவர் கானகத்தை விட்டு வெளியே வராமலும் பொதுமக்களை தவிர பிறரை பார்க்காமலும் இருந்தார். எனவே அரசன் ஒரு சாதாரண மனிதருக்குரிய ஆடைகளை அணிந்து தனது குதிரையும் பாதுகாவலரையும் காட்டிற்கு வெளியே விட்டுவிட்டு தனியாக துறவி இருக்கும் இடம் சென்றான். அரசன் துறவி இருக்குமிடம் சென்று சேர்ந்தபோது அவர் தனது குடிசைக்கு முன்னே தரையை உழுது கொண்டிருந்தார். அரசனை பார்த்து வரவேற்ற அவர் தொடர்ந்து உழுது கொண்டிருந்தார். துறவி மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவர் ஒவ்வொரு முறை தோண்டிய போதும் சிறிதளவு மண்ணே வெளியே வந்ததோடு அவருக்கு பலமாக மூச்சு வாங்கியது. அவரிடம் சென்ற அரசன், நான் உங்களை பார்க்கவே வந்தேன். 3 கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள வந்துள்ளேன். சரியான காரியத்தை சரியான நேரத்திற்கு செய்ய கற்றுக்கொள்வது எப்படி? எனக்கு அவசியம் தேவையான மனிதர்கள் யார்? நான் செய்ய வேண்டிய எந்த காரியம் மிக முக்கியமானது என்றான். அரசன் சொன்னதை கேட்ட துறவி ஒன்றும் சொல்லவில்லை. அவர் சற்றே ஓய்வெடுத்து கொண்டு பின் மீண்டும் உழ ஆரம்பித்தார்.
நீங்கள் களைத்திருக்கிறீர்கள் என்ற அரசன், நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் என்றான். நன்றி என்ற துறவி மண்வெட்டியை அரசனிடம் கொடுத்துவிட்டு தரையில் அமர்ந்து கொண்டார். சற்று நேரம் உழுத அரசன் தனது கேள்வியை அவரிடம் மீண்டும் கேட்டான். அவர் அப்பொழுதும் பதிலளிக்காமல் எழுந்து மண்வெட்டிக்காக கையை நீட்டியபடி, நீ ஓய்வெடு, நான் வேலை செய்கிறேன் என்றார். ஆனால் அரசன் அவரிடம் மண்வெட்டியை தராமல் தொடர்ந்து உழுதான். இப்படியே அன்றைய தினம் கடந்தது. சூரியன் மரங்களுக்கு பின்னால் மறைய ஆரம்பித்தான். மண்வெட்டியை நிலத்தில் குத்திய அரசன் அவரிடம், என்னுடைய கேள்விகளுக்கான பதிலை தேடியே தங்களிடம் வந்தேன். நீங்கள் பதிலளிக்கவில்லை எனில் அதை சொல்லிவிடுங்கள், நான் வீட்டுக்கு திரும்புகிறேன் என்றான். யாரோ இங்கே ஓடி வருவதாக தெரிகிறது என்ற துறவி, அது யாரென்று பார்க்கலாம் என்றார். திரும்பி பார்த்த அரசன் தாடி வைத்த ஒரு மனிதன் காட்டிற்கு வெளியிலிருந்து ஓடி வருவதை கண்டான். தனது வயிற்றை கைகளால் அழுத்தி பிடித்தபடி இரத்தம் ஒழுக அவன் ஓடி வந்தான். அரசனை நெருங்கிய அவன் மெலிதாக முணங்கிக் கொண்டே தரையில் நிலை குலைந்து விழுந்தான். அரசனும் துறவியும் அந்த மனிதனின் ஆடைகளை கலைத்தனர். அவனுடைய வயிற்றில் பெரிய காயம் ஏற்பட்டிருந்தது. அரசன் அதை கழுவி துடைத்து தன்னுடைய கைக்குட்டை, துறவியின் துண்டு இவற்றை கொண்டு காயத்தை கட்டினான். ஆனாலும் இரத்தம் நிற்கவில்லை. இரத்தத்தால் நனைந்த அவற்றை அரசன் மீண்டும் மீண்டும் கழுவிவிட்டு திரும்ப திரும்ப கட்டினான். கடைசியில் ஒரு வழியாக இரத்தம் நின்றது. அந்த மனிதன் குடிப்பதற்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டான். அரசன் சுத்தமான தண்ணீரை கொணர்ந்து அவனுக்கு கொடுத்தான். அந்த நேரத்தில் சூரியன் மறைந்துவிட எங்கும் குளுமை சூழ்ந்தது. எனவே அரசன் துறவியின் துணையோடு அவனை குடிசைக்கு எடுத்துச் சென்று படுக்கையில் படுக்க வைத்தான். படுக்கையில் படுத்த அவன் சற்று நேரத்தில் கண்ணயர்ந்தான். வேலையாலும் நடந்த களைப்பாலும் சரிந்த படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்த அரசன் சீக்கிரமே ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். காலையில் கண் விழித்த போது ஆழ்ந்த தூக்கத்தாலும் தாடியுடன் இருக்கும் புதிய மனிதன் ஒருவன் தன்னையே வியப்புடன் பார்ப்பதைக் கண்டும் அரசன் ஒரு கணம் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை நினைவுக்கு கொண்டு வந்தான். அரசன் தூக்கத்திலிருந்து எழுந்து தன்னை பார்ப்பதை அறிந்த தாடி மனிதன், என்னை மன்னியுங்கள் என்று மெல்லிய குரலில் சொன்னான். எனக்கு உன்னை தெரியாது, உன்னை மன்னிக்க ஒன்றுமில்லை என்றான் அரசன். என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை அறிவேன். சகோதரனை கொன்று அவனது செல்வங்களை எடுத்துக்கொண்டதால் உங்கள் மீது வஞ்சனம் கொண்டு உங்களை கொன்று பழி தீர்க்க முயலும் உங்கள் எதிரியை சார்ந்தவன் நான். நீங்கள் துறவியை சந்திக்க காட்டிற்கு தனியாக வந்திருப்பதை அறிந்து அவரை சந்தித்து திரும்புகையில் உங்களை கொல்ல காத்திருந்தேன். ஆனால் இருள் கவியத் தொடங்கிய போதும் நீங்கள் வரவில்லை. எனவே நான் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியேறி உங்களை தேடினேன். ஆனால் என்னை அடையாளம் கண்டு கொண்ட உங்கள் பாதுகாவலன் என்னை தாக்கி காயப்படுத்தினான். நான் அவனிடமிருந்து தப்பித்து இரத்தப்போக்கால் சாக இருந்த நான் உங்களால் பிழைத்தேன். நான் உங்களை கொல்ல விரும்பினேன், ஆனால் நீங்கள் என்னை பிழைக்க வைத்தீர்கள். நான் உயிரோடு இருந்தால் நீங்கள் விரும்பினால் உங்களது விசுவாசம் மிக்க அடிமையாக இருப்பதோடு எனது மகன்களையும் அவ்வாறே இருக்க செய்வேன். என்னை மன்னியுங்கள். தனது எதிரியோடு இருந்த பகை வெகு சுலபமாக சுமூகமாக முடிந்ததை எண்ணி மகிழ்ந்தான் அரசன். அவனை மன்னித்ததோடு தனது வேலைக்காரர்களையும் மருத்துவரையும் அவனை கவனிக்க சொல்லி ஆணையிட்டு அவனது செல்வங்களையும் திருப்பிக் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தான். அதன் பிறகு அங்கிருந்து அகன்ற அரசன் துறவியை தேடினான். அங்கிருந்து திரும்பி செல்லும் முன் தனது கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள அவன் விரும்பினான். குடிசைக்கு வெளியே மண்டியிட்டு அமர்ந்த துறவி நேற்றைய தினம் உழுத நிலத்தில் விதைகளை தூவிக்கொண்டிருந்தார். அவரை நெருங்கிய அரசன், எனது கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கடைசி முறையாக கேட்டுக்கொள்கிறேன் என்றான். உனக்கு முன்பே பதில் சொல்லப்பட்டு விட்டது என்ற துறவி தன் முன்னே நிற்கும் அரசனை பார்த்தார்.
எப்படி? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றான் அரசன். நீ பார்க்கவில்லையா என்ற துறவி பதிலளித்தார். நேற்று நீ என்னுடைய பலவீனத்தை கண்டு பரிதாபம் கொண்டு எனக்காக நிலத்தை உழவில்லை என்றால் நீ உன் வழியே சென்றிருப்பாய். அப்பொழுது அந்த மனிதன் உன்னை தாக்கியிருப்பான். அப்பொழுது நீயும் என்னுடன் தங்கவில்லை என்பதற்காக வருந்திருப்பார். எனவே மிக முக்கியமான நேரம் என்னவெனில் நீ நிலத்தை உழுததுதான். நான் தான் மிக முக்கியமான மனிதன். எனக்கு நல்லது செய்ததே உன்னுடைய முக்கியமான வேலை. அதன் பிறகு அந்த மனிதன் நம்மை நோக்கி ஓடி வந்தபோது நீ அவனை கவனித்து கொண்டதே முக்கியமான நேரம். நீ அவனது காயத்திற்கு தகுந்த சிகிச்சை செய்திராவிட்டால் உன்னோடு நட்பு கொள்ளாமலே அவன் இறந்திருப்பான். அவனே முக்கியமான மனிதன். அவனுக்கு நீ செய்ததே மிக முக்கியமான காரியம். நினைவில் வைத்துக்கொள், எப்பொழுதும் ஒரே ஒரு நேரம் மட்டுமே முக்கியமானது. அப்பொழுது இதுவே மிக முக்கியமான நேரம். ஏனெனில் இதுவே நாம் ஆற்றலோடும் இருக்கும் நேரம். நீ ஒரு மனிதனுக்கு என்னவாக இருக்கிறாய் என்பதை பொறுத்தே யார் முக்கியமான மனிதன் என்பதை அறிய முடியும். எந்த ஒரு மனிதனும் தனக்கு யாருடன் எப்படி தொடர்பு ஏற்படும் என்பதை அறிய முடியாது. மிக முக்கியமான காரியம் என்னவெனில் நல்லது செய்வது. ஏனெனில் அதன் பொருட்டே மனிதனுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. முற்றம். 3 கேள்விகள்.